ஹாய் எல்லோருக்கும். ரொம்ப சட்டிலான டேஸ்டியான திருநெல்வேலி சொதி பண்ணலாமா? அதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைனா எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம சேர்க்கணும். அது நீங்கள் சின்ன வெங்காயம் ஆறு பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ரெண்டுமே சிம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ரேண்டமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் நீங்கள் ரொம்ப சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாவை ஒரு 5-6 கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு பச்சை மிளகா இஞ்சி சாறு மட்டும்தான் நம்ம காரத்தை கூட்டும். ஸோ வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு அரை தக்காளி தான் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம காய்கறி சேர்க்கணும். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய்கறி லைட்டாக பரட்டி விட்டதுக்கப்புறமா காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு, இல்லை அது கம்மியாக கூட நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், லைட்டாக ஒரு காரத்துக்காக தான். அதுக்கப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா நறுக்கி நான் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட சாறு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதை நீங்கள் அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிங்கன்னா கீழே மாவு மாதிரி படிஞ்சிடும். நான் போன வீட்டில் சொன்ன மாதிரி அந்த மாவை நம்ம சேர்க்கக்கூடாது, அது நீ சாறு மட்டும் சேர்க்கணும். அடுத்து நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். சாறு, பாசிப்பருப்பு, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நல்லா ஒரு கொதி கொடுக்கணும். கொதி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம். ஒரு 1-லேருந்து 1.5 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி போட்டுக்கணும். இதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். லோ டு மீடியம் ஃப்ளேம் மட்டும் வச்சுக்கிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சொதி ரெடி ஆயிரும். இது தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது. கொதிச்சிச்சின்னா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இது நீங்கள் திக்காக வைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை மட்டும் பருப்பு சேர்க்கும்போது சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.